வேற மாற்று ஏற்பாடே இல்லையா? பசி வந்தா கூட எத்தனையோ வழிமுறைகள். அப்படியே இல்லைன்னு வச்சுங்களேன், வேற மாற்று அதாவது பசி வந்துருச்சு வச்சுங்க, எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு பசி ஆத்திக்கிடுவான். இல்ல சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட பட்னியா கூட கிடந்துருவாயா மனுஷன். ஏடா தம்பி இவ்வளவு முகவாட்டமா வரீங்கடா, உங்க நேரம் இல்லைண்ணே, அதனால சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, அதனால அப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், வேறு மாற்று ஏற்பாடே இல்லை. தூக்கம் வந்தா தூங்கிட்டே ஆகணும், வேற வழியே இல்லை. பேசிக்கிட்டே இருப்பேன், பேசுற வார்த்தை வாயில இருக்கும். பட் என்னடா நம்ம அளவத்தூர்ல தெற்குக்குடி பிள்ளை கூத்து வச்சிருந்தாங்க, போய் பார்த்துட்டு உட்காந்து தூக்கம் கொண்டே அமுக்குது. இது மனிதனுக்கு மட்டும் கிடையாது, உயிர் ஜீவன் எல்லாத்துக்குமே உறக்கம் என்பது உண்டு. அகங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமற்கு சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னா பெரிய முனிவர்கள் கூட உறக்கம் என்பது உண்டா. இந்த உறக்கத்தினால என்ன நன்மை உண்டு என்ன தீமை உண்டுன்னு பாட்டுக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை பாட்டுல காட்டி லேச காட்டுவோம். அதை